வீட்டில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து. கட்டிலில் உடல் கருகிய நிலையில் கிடந்த பெண் சடலம். மின் கசிவு ஏற்பட்டதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாததால் போலீசாருக்கு சந்தேகம். சிசிடிவி காட்சியில் பதிவான கொலையாளியின் அடையாளங்கள். இளம் பெண்ணை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போது வெளியான அதிர்ச்சி தகவல். நடுவீட்டில் பெண் எரித்து கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? பிப்ரவரி 7ஆம் தேதி குண்டூர் பகுதியில் உள்ள ரமாதேவியோட வீட்டுல திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இதை பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே அந்த பெண்ணோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அடுத்து தண்ணீரை ஊற்றி தீயை அணைச்ச பொதுமக்கள் வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்ப கட்டில்ல ரமாதேவி உடல் கருகின நிலையில தீக்காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பொதுமக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. இதை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு இந்த தகவலை மகள் லட்சுமி கிட்ட சொல்ல போன் பண்ணி இருக்காங்க. அப்ப லட்சுமி அந்த போனை எடுக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் போலீசார் லட்சுமிக்கு போன் பண்ணி இருக்காங்க. அப்ப போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. இதனால அவங்க மேல போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அடுத்து வீட்டுக்குள்ள தீ விபத்து எப்படி ஏற்பட்டுச்சுன்னு போலீஸ் செக் பண்ணி இருக்காங்க. அப்ப வீட்டுக்குள்ள ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்ட மாதிரியான எந்த அறிகுறியும் இல்லை. இதனால இத தீ விபத்து இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல ரமாதேவியோட வீட்டில இருந்து மகள் லட்சுமி வெளியே போகிற காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. இதனால அவங்க தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் லட்சுமியை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. அதுல லட்சுமி நான் தனது தாய் வீட்டுக்கே போகலன்னு சொல்லி இருக்காங்க. இதை கேட்ட போலீசார் அந்த சிசிடிவி காட்சியை எடுத்து லட்சுமி கிட்ட காட்டி இருக்காங்க. அதை பார்த்து பயந்து போன லட்சுமி போலீஸ் கிட்ட எல்லா உண்மையையும் ஒண்ணு விடாம சொல்லி இருக்காங்க. ஆந்திராவில் உள்ள சட்டனப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த ரமாதேவிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. சமீபத்துல ரமாதேவியோட கணவர் உடல்நலக் குறைவால உயிரிழந்துட்டாரு. மகனும் வேலை விஷயமா வெளியூர் போய்தான். இதனால தாய் ரமாதேவியும் லட்சுமியும் மட்டும்தான் தனியா இருந்திருக்காங்க. இதுக்கிடையில லட்சுமிக்கும் விஜயவாடா பகுதியை சேர்ந்த சீனிவாச ராவ் அப்படிங்கிறவருக்கும் திருமணமாகி இருக்கு. திருமணத்துக்கு அப்புறம் லட்சுமி அப்பப்ப தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டு நலன் விசாரிச்சுட்டும் இருந்திருக்காங்க. இந்த நிலையில லட்சுமிக்கு தன்னோட தாய் பேர்ல இருந்த சொத்து மேல ஒரு கண்ணு இருந்திருக்கு. இவங்க அடிக்கடி தன்னோட தாய்க்கு போன் பண்ணி சொத்தை தாம் பேருக்கு எழுதி வைக்க சொல்லி கேட்டு இருக்காங்க. என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, அதனால உன் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் என் பேருக்கு எழுதி வச்சிருங்கன்னு கேட்டிருக்காங்க லட்சுமி. அதுக்கு தாய், நான் இப்போதைக்கு சொத்தை உனக்கு எழுதி வைக்க மாட்டேன், என் காலத்துக்கு அப்புறம் நீயும் உன் சகோதரனும் சொத்தை பிரிச்சுக்கோங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்காங்க. இதனால தாய் மகளுக்கிடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. இதனால கடும் ஆத்திரம் அடைஞ்ச லட்சுமி தன்னோட தாயை கொலை பண்ணிட்டு சொத்தை தாம் பேருக்கு மாத்த திட்டம் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு ரமாதேவியோட வீட்டுக்கு போன லட்சுமி உணவு சமைச்சு அதுல மயக்க மருந்த கலந்து தாய்க்கு கொடுத்திருக்காங்க. அந்த உணவை சாப்பிட்ட ரமாதேவி அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மயங்கிட்டாங்க. அதுக்கடுத்து பக்கத்துல உள்ள பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வந்த லட்சுமி தாய் மேல ஊத்தி தீ வச்சு கொளுத்தி இருக்காங்க. இதுல ரமாதேவி உடல் ஃபுல்லா கருகி துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாங்க. அதுக்கடுத்து லட்சுமி ஒன்னும் தெரியாத மாதிரி போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா சிசிடிவி காட்சி மூலமா எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் லட்சுமியை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.